Yes. நல்லா இருக்கிறாப்பா தாயே கணேசன் நல்லா இருக்கானா அம்மா நல்லா இருக்காளா உமாதேவி நல்லா இருக்காளா அவன் மாமன் நல்லா இருக்காளா எல்லாரையும் கேட்டவன் சொல்லுடா விஜயத்து ஜமத்தாயே பிள்ளைகளை எல்லாம் பார்த்துக்கடா தாயே ஜமத்தாயே நலமடா நீ தான் குடும்ப பாதத்தை போய் எடுத்து நடத்த வேண்டியிருக்கு குடும்பத்தில் பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக கவனிக்க வேண்டிய உன் பொறுப்பு தான் தாயே ஜமத்தாயே பிள்ளைகளை கவனிக்கடா கணேசா அம்மாவையும் தங்கைமார்களையும் கவனிச்சுக்கொள்ள குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளைங்க ஒருதான் இருக்கு எல்லாரையும் நீ தான் கவனிக்க வேண்டியிருக்கு கணேசா கட்டாயம் நீ தான் அம்மா தங்கச்சி அக்கா அம்மா எல்லாரையும் கவனிச்சுக்கிடணும் யாரையும் சங்கடப்படுத்தாத உமாதேவியும் கேட்டவன்னு சொல்லுங்க உமாதேவி அவன் மாப்பிள்ளை எல்லாரையும் கேட்டவன்னு சொல்லுங்க சுருட்டுசாமி குடும்பத்தில் சுருட்டுசாமியும் அந்த மருமகளும் விக்னேஸ்வரியும் எல்லாரும் கேட்டவன்னு சொல்லுங்க தாயே ஜம்மு தாயே ரொம்ப தாய்க்கு போனேன் வந்து பார்த்துட்டு போயிடுறா இனி நான் எவ்வளோ நாளைக்கு இருப்பேன்னு சொல்ல முடியாதுடா அதனால் வந்து பார்த்துட்டு போயிடு தாயே நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னா கடவுளை கும்பிட்டுட்டு வரேன் கடவுளே அந்த குடும்பத்தை ஆண்வாரியர்கள் இல்லாத குடும்பத்தை கடவுளை தான் காப்பாற்ற வேண்டியிருக்குன்னு கடவுளை தான் கும்பிடுறேன் கடவுளை பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக காப்பாற்றி அவர்கள் நல்ல வழியில் அவர்கள் திரிஞ்சு நடந்து அவர்கள் எல்லாரும் கடவுளையெல்லாம் நோய் இல்லாமல் வாழ அருள் புரிய வேண்டும் என்று முன்னோடி கேட்டுக்கொண்டு என் தந்தையே தாயாரே என் பரமேஸ்வரா எங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளை அனைத்தையும் நல்லபடியாக பாதுகாத்து கொண்டு வாங்க தலமாக மலேசியாவில் அடுத்த மகன் நெல்லியில் அடுத்த மகன் குமாரவயத்தில் அடுத்த மகா குமாரவயத்தில் அடுத்த பேச்சியா திருநெல்வேலியில் ஆக 5 குடும்பமாக பிரிஞ்சு இருக்கிற அந்த 5 பேருடைய குடும்பத்தையும் அந்த ஆண்டவன் நல்லபடியாக ஒரு நோய் நொடி இல்லாமல் சகல நோய் நொடிகளை நீக்கி அவர்கள் நல்ல சுகத்தோடு வாழ அருள் புரிய வேண்டும் என்று அந்த ஆளை கேட்டுக்கொள்கிறேன் என் தந்தையே தாயாரே பரமேஸ்வரா பரமேஸ்வரி எல்லாருடைய பாதங்களிலும் இந்த ஏழை ஜெயதேவி வணங்குகிறேன்
வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி என் பிள்ளைகளை எல்லாம் நல்ல சுகத்தோடு அவர்கள் நல்ல புத்தியை கொடுத்து அவர்கள் எதிர்காலம் நல்லபடியாக அமைய நல்ல கல்வி அறிவையும் கொடுத்து அவர் எதிர்காலத்தை கல்வி சிறந்து விளங்கி சீரும் சிறப்பமாக வாழ்ந்துட அறுபடிய வேண்டுமென்று மன்னோடு கேட்டுக்கொள்கிறேன். என் தந்தையே தாயாரே, என் பெற்றோர்களே, வணக்கம் பெற்றோர்களே, தாய் சமூகத்தாயே, கட்டாயம் அதாவது கொடைக்கு வந்துட்டு போகணுங்களா? அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மனக்கு நிம்மதியாக இருக்கும்.